கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 2 அதனுடைய 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதன் செவ்வையாய் வாழ்வதற்கு, நேர்த்தியான காரியங்களை செய்வதற்கும், சுகமாய் குடியிருப்பதற்கும் ஞானம் மிகவும் அவசியமாயிருக்கிறது. இந்த ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வருமாயின் அது இன்னும் சிறப்பாயும் மகிமை நிறைந்ததாயும் மாட்சிமை நிறைந்ததாயும் அதிகமான தேவ ஆசீர்வாதத்தோடு கூடிய நன்மைகளை கொண்டு வருகிறதாகவும் இருக்கிறது. இன்றைக்கு 2 விதமான ஞானங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஒன்று தன்னுடைய அறிவினால், தன்னுடைய படிப்பினாலும் அனுபவத்தினாலும் உருவாகிற ஒரு ஞானம். இன்னொரு ஞானம் தேவன் அருளுகிற ஞானம். இந்த உலக அறிவினாலும் உலக படிப்பினாலும் அனுபவத்தினாலும் உண்டாகிற ஞானங்கள் அழிந்து போகிறவைகள், அல்லது அந்த காலத்திற்கேற்றபடி மாறி செல்லுகிறவைகள். இன்றைக்கு ஒரு ஞானத்தினால் ஒன்றை உருவாக்கி இருப்பார்கள் என்றால் அடுத்த வருடம் வரும் பொழுது இது அடிபட்டு போய் வேறொன்று இதை காட்டிலும் புதிதாக உருவாக்கப்படும். ஆனால் தேவன் தருகிற ஞானம் அழிவில்லாத ஞானமாய் காணப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை நடத்தி செல்ல, தன்னுடைய வாழ்வை இன்பமுள்ளதாக, தேவனுக்கு பிரியமுள்ளதாக மாற்றிக்கொள்ள, தேவ ஆசீர்வாதத்தால் நிரம்ப பண்ண, சமாதானமான குடும்ப வாழ்வை நடத்தி செல்ல, தான் செய்கிற காரியங்களை நேர்த்தியாகவும் செம்மையாகவும் நடத்தி செல்ல மனித படிப்பின் அல்லது அனுபவத்து ஞானத்தை காட்டிலும் ஒரு சிறந்ததாயிருக்கிறதான தேவ ஞானம் அவசியமாயிருக்கிறது. அதை வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் சொல்லுகிற அந்த வசனம் வார்த்தைகளில் இருந்துதான் அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நிலைகளிலும் எல்லாரும் ஞானிகள் அல்ல. ஆனால் கர்த்தர் ஞானத்தை எப்படி தருகிறார் என்றால், அவர் சொல்லுகிற ஆலோசனைகள், அவர் சொல்லுகிற புத்திமதிகளை வேத வசனத்தின் மூலமாக, தேவ மனிதர்கள் மூலமாக சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் இங்கே அறிவையும் புத்தியையும் கொண்டு வரும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த உலக ஞானத்தை இன்றைக்கு மேலோங்கி நிற்கிறதை நாம் காண்கிறோம். அதைவிட வாழ்வை நடத்தி செல்ல, வாழ்வில் சபையான ஜீவிதம் பண்ண, சமாதானமான ஜீவிதம் பண்ண, தேவனுடைய இரட்சிப்பை பெற்றவர்களாக தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் மாற தேவ ஞானம் அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று அங்கே யாக்கோபு 1:5 நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிறதான நாம் நம்முடைய சுய அறிவினாலும் அனுபவத்தினாலும் படிப்பினாலும் உண்டான ஞானத்தை நாம் நம்பி நம்முடைய வாழ்வையோ, நம்முடைய தொழிலையோ, நம்முடைய குடும்பத்தையோ, ஊழியத்தையோ நடத்தி செல்ல முற்படாதபடி ஞானத்தை தருகிற கர்த்தருடைய ஞானத்தை, அவருடைய வார்த்தைகள் மூலமாய் வருகிற ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் கேட்டு சிறந்தவர்களாக செய்கிற யாவையும் வாய்க்கப்பெற்றவைகளாக, அழகான குடும்பத்தை ஞானத்தினாலே வடிவமைத்து கொள்ளுகிறவர்களாக, கர்த்தர் கொடுத்திருக்கிற தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகளை அழகாக மாற்றிக்கொள்ளும்படிக்கு தேவ ஞானத்தால் நிறைந்தவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தருகிற ஞானத்தை வாஞ்சித்து அவைகளை பெற்று அதேவேளை இந்த உலகத்திலே ஒரு மகிமை நிறைந்ததாகவும் அழகானவைகளாகவும் சாட்சி உள்ளவைகளாகவும் நம்முடைய வாழ்வையும்
நாம் கையிட்டு செய்கிற காரியங்களை மாற்ற தேவன் தருகிற ஞானத்தை உபயோகப்படுத்துவோம். தேவன் தாமே நம்மிலே மகிமைப்படுவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உம்முடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தகப்பனே, எங்களுடைய ஆண்டவர் கல்வி அறிவினாலே, அனுபவ அறிவினாலே, ஆண்டவரே உலக ஆண்டவரே பல காரியங்களை மனிதர்களிடத்தில் கேட்கிற அறிவினாலே உண்டாகிற ஞானமெல்லாம் நிமிடத்திற்கு நிமிடம் மாறக்கூடியது. அவனால் மாறாத நிலையான ஞானத்தை கர்த்தர் தான் எங்களுக்கு தருகிறீர் என்று வேதம் நம்மை தெளிவாய் உரைக்கிறது. கர்த்தர் தருகிற ஞானம் நம்முடைய வார்த்தைகள் மூலமாய் அறிவாகவும் புத்திமதியாகவும் கடந்து வருமே. அந்த அறிவையும் புத்திமதியையும் அடையத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படி அதை கீழ்ப்படியும் பொழுது, அதுக்கு செவி கொடுக்கும் பொழுது ஞானம் எங்களுக்கு வெளிப்படும். ஞானத்தினாலே வீட்டை கட்ட வேண்டும். ஞானத்தினாலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலைகளை கட்டி எழுப்ப வேண்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிற தொழில்களை கட்டி எழுப்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டவர் கர்த்தரால் வருகிற ஞானத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம்தான் நிலையானதும் நான் நிறைவானதும் மகிமை நிறைந்ததுமாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். இன்னும் நம்முடைய ஞானத்தினாலே நிறைந்து ஒரு வாழ்க்கை வாழ நம்மை செயல்களை செய்ய கர்த்தர் கிருபையை தந்து நடத்தும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.